அண்மை செய்தி. பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணு பேசியது சர்ச்சையான நிலையில் தலைமை ஆசிரியை தமிழரசி பணி மாறுதலுக்கு உள்ளானார். இந்நிலையில் தற்பொழுது விசாரணையில் அவர் முரண்பட்ட தகவலை தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சங்கரன் இணைப்பில் இருக்கிறார். சங்கரன், வணக்கம். தற்பொழுது பணி மாறுதலுக்கு உள்ளான தமிழரசி என்ற ஆசிரியர் என்னென்ன தகவலை தெரிவித்திருக்கிறார் விசாரணையில்? அது தொடர்பான முழு விவரங்கள். மகாவிஷ்ணு அரசு பள்ளியில் நடத்திய அந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் அது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையில் அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியையாக இருந்த தமிழரசி பல்வேறு முரண்பட்ட தகவல்களை கூறியிருப்பது தற்போது வெளிவந்திருக்கிறது. நேற்று நேரடியாக இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் நடத்திய விசாரணையின் போது இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை, பள்ளி நிர்வாக குழுதான் இதற்கான ஏற்பாடுகளை செய்தது என்று நேரடியாக நடைபெற்ற அந்த விசாரணையின் போது வாய்மொழியாக தமிழரசி தெரிவித்திருந்தார். நேற்று மாலையில் மீண்டும் ஒரு முறை நேரடியாக இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் நடத்திய விசாரணையின் போது எழுத்துப்பூர்வமாக என்ன நடந்தது என்ற விளக்கத்தை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். அந்த எழுத்துப்பூர்வமான விளக்கத்தில் தமிழரசி பள்ளி நிர்வாக குழுவினர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் என்று குறிப்பிடவில்லை. அவர்கள் பெயர்களை யாருமே இதில் சேர்க்கவில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. தேவையில்லாமல் அவர்களை எல்லாம் இழுக்க வேண்டாம் என்று அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார். இப்படி முரண்பட்ட தகவல்களை தெரிவித்தது ஏன் என்று தமிழகத்திடம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் நன்கொடை பெறுவதற்காகவே இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய நபர்களை எல்லாம் பள்ளிக்கு தொடர்ச்சியாக அழைத்து வந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இதற்கிடையே தமிழரசி மீதான நடவடிக்கையை திரும்ப பெறுவதற்கான முயற்சிகள் ஆசிரியர் சங்கத்தினர் மேற்கொண்டிருப்பதாகவும் அதிகாரிகள் அதிர்ச்சி தகவலை தெரிவிக்கிறார்கள். தவறு செய்தவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆனால் இதற்கு குறிப்பிட்ட காரணங்களுக்காக குறிப்பிட்ட தலைமை ஆசிரியைக்கு ஆதரவாக ஆசிரியர் சங்கத்தினர் செயல்படுவது சரியல்ல என்ற கருத்துக்களையும் அதிகாரிகள் முன்வைக்கின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.